ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12, அருள்வாக்குகள் 49 தொடக்கம் 53 வரை. புனித தாமஸ் மூர் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், பிரபல்யமான படித்த மேதை மட்டுமல்ல, அவர் ஒரு அரசாங்க ஊழியர், நீதி அரசர், ராஜதந்திரி, இங்கிலாந்து மன்னரின் தனிப்பட்ட ஆலோசகர் மற்றும் மன்னருக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். இவையெல்லாம் இருந்தாலும் கூட அதைவிட கடவுளின் மேல் உள்ள பிரமாணிக்கத்தின் காரணமாக அவர் எதிலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போதும் உண்மைக்கும் நீதிக்குமான அவரது அர்ப்பணிப்பு பணியில் எந்த ஒரு சமரசமும் அவர் செய்து கொள்ளவில்லை. 1527 ஆண்டு மன்னர் 8ஆம் ஹென்றி சட்டமுறைப்படி கேத்ரின் என்ற பெண்மணியை மணமுடித்தார். 1934 ஆண்டு முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போதே ஆன் போலின் என்பவரை 2வது மனைவியாக்க முடிவு செய்தார். 1534 ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் தான் செய்தது சரி என்றும், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் மன்னர் செய்தது சரிதான் என்றும் பகிரங்கமாக அறிவித்து ஒரு மசோதாவை நிறைவேற்ற பாராளுமன்றத்தை கட்டாயப்படுத்தினார். கடவுள் பயம் கொண்டவரும் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான நபருமான புனித தாமஸ் மூர் அவர்களிடம் இந்த அறிவிப்பை அறிவிக்க பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தாமஸ் மூர் மன்னரின் சூழ்ச்சிக்கு அடிபணிய மறுத்தார். மன்னர் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டினார். இதனால் மன்னரின் கோபத்தை சம்பாதித்தார். பிறகு அவர் தூக்கிலிடப்பட்டார். இயேசு இன்றைய நற்செய்தியில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நான் மண்ணுலகிற்கு தீ மூட்டவே வந்தேன், நான் உலகிற்கு அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? அமைதியை அல்ல, பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன் என்று கூறுகிறார். இந்த நற்செய்தி பகுதியை நான் தியானிக்கின்ற போது பேர்ஃபுட்டட் ஜெரி என்று அழைக்கப்படுகின்ற இயேசு சபை குரு பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரார்த்தனையில் சொன்ன அந்த ஜெபம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த ஜெபத்தை இயற்றியவர் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த பிரிட்டிஷ் மாலுமி சர் பிரான்சிஸ் டிரேக். அவர் கவிநயத்தோடு இந்த இறைவேண்டலை எழுதியிருக்கிறார். ஆண்டவரே, எங்களை தொல்லைப்படுத்தும் எப்போதெல்லாம் நாங்கள் சிறிய கனவுகளில் வெற்றி கண்டு பெருமைப்பட்டுக் கொள்கின்றோமோ அப்போதெல்லாம் எங்களை தொல்லைப்படுத்தும், தொந்தரவு செய்யும். எப்போதெல்லாம் நாங்கள் கடலுக்கு அருகாமையில் கடற்பயணம் மேற்கொண்டு பாதுகாப்பாக கரை சேர்ந்தோம் என்று நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் எங்களை தொந்தரவு செய்யும். எப்போதெல்லாம் நாங்கள் வைத்திருக்கின்ற ஏராளமான பொருட்களால் வாழ்வின் தண்ணீரை அருந்த எங்கள் தாகத்தை இழந்து விட்டோமோ அப்போதெல்லாம் ஆண்டவரே எங்களை தொந்தரவு செய்யும். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் லயித்து நிலை வாழ்வை பற்றி கனவு காண எப்போதெல்லாம் நிறுத்தி கொண்டோமோ அப்போதெல்லாம் ஆண்டவரே எங்களை தொந்தரவு செய்யும். புதிய உலகத்தை படைக்கும் எங்களது முயற்சியில் எப்போதெல்லாம் புதிய விண்ணக தொலைநோக்கு பார்வையை எங்கள் வாழ்க்கையில் மங்கச் செய்திருக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவரே எங்களை தொந்தரவு செய்யும். ஆண்டவரே எங்களை தொந்தரவு செய்யும். இன்னும் தைரியமாக துணிந்து செல்ல எங்களை தொந்தரவு செய்யும். கொந்தளிக்கும் கடலில் துளிந்து செல்ல
புயல்களை அடக்கும் உமது வலிமையை வெளிப்படுத்த எங்களை தொந்தரவு செய்யும். ஆழமான கடலின் மத்தியில் நிலத்தின் கரையை காணாத போது நட்சத்திர ஒளியில் பயணிக்க எங்களை தொந்தரவு செய்யும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையின் எல்லைகளை விசாலமாக்கிக் கொள்ள எங்களை உசுப்பிவிடும் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலத்தை நோக்கிய எங்கள் பயணத்தில் எங்கள் துணிவை, வலிமையை, நம்பிக்கையை, அன்பை உசுப்பிவிடும் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்களை வழிநடத்தும் மாலுமி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன் என்று அந்த ஜெபத்தை முடிக்கிறார். தீயை மூட்டவே வந்தேன் என்று இயேசு சொன்னது நம்மை தொந்தரவு செய்யவே. நெருப்பு பலவற்றை செய்யும் தன்மை கொண்டது. ஒன்று, நெருப்பு ஒன்றை வலிமையாக்கும். அதனால்தான் நாம் பானைகளை நெருப்பில் சுடுகிறோம், செங்கல்லை நெருப்பில் சுடுகிறோம். நெருப்பு ஒன்றை மென்மையாக்கும். அதனால்தான் இரும்பு துண்டுகளை நெருப்பில் போடுகிறோம், அது செந்நிறமாக மாறும். பின்னர் அதனை நாம் விரும்பும் வகையில் வளைக்கிறோம். நெருப்பு மெழுகுதிரியைப் போல ஒளி தருகிறது. நெருப்பு அல்லது சூடு நம் உடம்பின் வலியை குறைக்கிறது. உடம்பில் ஏதாவது சுளுக்கு, வீக்கம் இவற்றுக்கு சுடுதண்ணி ஒத்தடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் நெருப்போடு என்றும் விளையாடக்கூடாது. அது நம்மையும் நமது சொத்துக்களையும் அழித்துவிடும் திறன் கொண்டது. இயேசு அவருடைய செய்தி நெருப்பு போன்றது. அது நம்மை மாற்றும், தூய்மைப்படுத்தும், சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டது. இயேசுவின் இன்றைய செய்தி நம்மை உண்மையுள்ளவர்களாக மாற்றட்டும். ஆமீன்.